ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் வந்திருக்கேன் விஜயராமு நெட்டங்கம பன்சலைக்கு. இந்த பன்சலையை பற்றி தான் இப்போ வீடியோ போட போகிறேன். இது வந்து ரத்னபுரையில் இருக்குது. இந்த பன்சலையை பற்றி டீட்டெயில் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த வீடியோ போகிறேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க போய் வீடியோ போகிறேன். இதுதான் நுழைவாயில். இதில் தான் இந்த படியோடு தான் வர இருக்குது. இது வந்து இதுதான் முன்பக்கம் இந்த பன்சலையோட. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் பிரதான சாலை, பிரதான இடம் ஒன்றுக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் வர இருக்குது. அப்படியே வரலாம். இது முன்னுக்கு முன்பக்கத்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கம் வந்தால் அப்படியே சைத்தியன்னு சொல்லுவாங்க. இது சைத்தியன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தான் நீங்கள் பார்த்துக்கிறது. இதோட நீங்கள் இன்றைக்கி விளக்கு பற்ற வைக்கிற இடம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நுழைவாசலில் மணிக்கூ இங்கே தான் இருக்குது. மணிக்கூடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இடம் இந்த பாருங்கள், இந்த பன்சலையோட பேர் இங்கே உள்ளது தான் இருக்குது. இலங்கையில் ஒவ்வொரு பன்சலங்களிலும் இந்த மாதிரி இருக்குது. சந்திர வட்டக்கல்னு சொல்லுவாங்க. இது எல்லா பன்சலங்கள்லேயும் இருக்குது. சில பன்சலங்களில் வேறு மாதிரி டிசைனில் இருக்கும். ஒவ்வொரு பன்சலையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த பதங்க பார்க்குறீங்க. இதுதான் இது எல்லாத்துக்கும் செய்வாங்க, எல்லா இடத்துலையும் செய்வாங்க. ஆனால் பன்சலைங்களில் தான் முக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மாதிரி இடம் தான். இப்படியே வந்து இது உள்ளுக்கு தான் போய் பார்க்குறது. இப்போ நம்ம உள்ளுக்கு தான் போக போகிறோம். இந்த கொஞ்சத்தில் உள்ளுக்கு போய் காட்டுறேன், பாருங்கள். முக்கியமான நாளுங்களில் அந்த மாதிரி முக்கியமான நாளுங்களில் இந்த விளக்கு பற்ற வைக்க போகிறோம். ஆளுங்க வந்து இதில் எண்ணெயை ஊற்றி விளக்கு பற்ற வைப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து இப்படி இருக்குது. நிறைய பன்சலங்களில் இருக்குது. பெரிய பெரிய பன்சலங்கள்லாம் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பன்சலை இதுக்கிட்ட செய்கிறாங்க, அதனால் அந்த துண்டு இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த சாமியாரை இது சாமியாரை, இதுவும் சாமியாரை. இப்போ நம்ம உள்ளுக்கு போயிட்டு இதை பார்ப்போம். நேரத்துக்கு தான் திறப்பாங்க, அதனால் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். இது நம்ம சின்ன பிக்கு அப்படின்னு சொல்லி பொடியாந்தூர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் கேட்டனால இவங்க உள்ளுக்கு போக கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. புத்த பெருமான், தமிழில் புத்த பெருமான்னு சொல்லுவோம், அவங்க புதுவாந்தூர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலையோடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீ பாருங்கள், அப்படியே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இந்த சுவத்தில் எல்லாம் சித்திரம் தான் எழுதி வச்சுருக்காங்க, வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது காலையில் பூசைக்கு ஆயத்தமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பூசை தான் இப்போ முடிஞ்சு. இதுதான் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்க அழகை எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நேச்சுரலாக அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்குது. புத்த பெருமான்ட்டு புத்தரோட வரலாறு அப்படியே இங்கே நான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இந்த பாருங்கள், சூர ஓவியம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த சூர ஓவியம் இதை பார்க்குற நேரம் இது வரைஞ்சிருக்காங்களா இல்லாட்டி ஒட்டியிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த சூர ஓவியம் தான் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.
இதெல்லாம். இது மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரையில் இங்கே பாருங்கள் கூரை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. கூரையில் கூட விட்டு வைக்கல, எல்லாம் தனியாக ஒவ்வொரு சித்திரமும் அப்படியே நேச்சுரலாக ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சித்திரமும் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஆசையாக இருக்கும். இதை சொல்லுவாங்க அவங்க ஸ்ரீபாதஸ்தான ஸ்ரீபாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபாதைன்னு சொன்னால் புத்தரோட கால் தடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை ஞாபகத்தமாக வச்சுருக்காங்க. அங்கே சிவனொளி பாதை மலையிலேயே இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து உண்மையிலே புத்தர் கால் வச்ச இடம். இது வந்து அவங்க அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அந்த மேத்தட்டுக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் பார்க்கலாம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மேல்தட்டுக்கு வந்துட்டோம். மேமாடியில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது மேமாடியில் இந்த பாருங்கள் ஸ்ரீ கரண்டுவன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதைத்தான் அவங்க முக்கியமாக வழிபடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் வந்து அவங்க புத்த பெருமானோட ஒரு சின்ன இதுன்னு வச்சுருக்கிறாங்க. புத்தரோட உடம்புல ஒரு ஏதாவது ஒரு துண்டு இந்த பாருங்க இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு வேறு யாரையும் வரவிட மாட்டாங்க, காட்சிப்படுத்தி. இது புத்த பெருமானோட ஏதாவது உடம்புல ஒரு பாகம் தான் இந்த உள்ளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், இது உள்ளுக்கு தான் இருக்குது. இந்த கண்ணாடி பெட்டி உள்ளுக்கு இப்படியே வச்சுருக்காங்க. உள்ளுக்கு கரண்டு ஒன்று சொல்லி பாருங்கள். இதுவும் அப்படிதான். ஒவ்வொன்றும் சிங்கள மொழியில் எழுதியிருக்கு. புத்த பெருமானை எப்படி வழிபடுறாங்கன்னு பாருங்கள். இலங்கையில் அப்படியே இன்னமும் புத்த பெருமான் வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அவரை பின்பற்றுறாங்க அந்த மாதிரி இல்லை இலங்கையில். தாத்து மான்சைன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது உள்ளுக்கு தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இது உள்ளுக்கு தான் இருக்குது. இந்த ரவுண்டாக இருக்கு பாருங்க, அந்த ரவுண்டில் தான் வச்சுருக்காங்க. இது எந்த வாக்கில் பார்த்தாலும் புத்த பெருமானுக்கு முகம் தெரிகிற மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வேறு டிசைனில் எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் வேற ஒரு கோணத்தில் தெரியும். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அளவு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். அப்போ தான் வீடியோ எல்லாம் பார்க்கலாம். எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. பாய்.